நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பாவம் வந்திருக்கு என்பது நமக்கு தெரியும். அந்த பாவக்கரை இருதயத்தை கரைப்படுத்தி விடுகிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடுகிறாரு. இதெல்லாம் யார் மாற்ற முடியும்? தேவன் தான் நம்மை சுத்திகரிக்க முடியும், நம்மை கழுவ முடியும். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியம், பாவத்தை மறைக்காம, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்களை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், ஒரு புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாலே என்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தோன்னு நம்ம ஜெபிச்சா, ஆண்டவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். நம்ம ஒப்பு கொடுத்தா போதும். இப்ப ஒப்பு கொடுக்கறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன மீறுதல், என்ன பாவங்கள், என்ன தவறுகள், என்ன ஒழுங்குகளை மீறி இருக்கிறோம் என்பது யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமம் நீங்க என்னை கழுவும், என்னை பாவமற என்னை கழுவி சுத்திகரியும், உம்முடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி புது வருஷத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.